Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அண்மை செய்தி. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் அதிவேகமாக சென்ற லாரி மோதியதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 19ஆக அதிகரித்திருக்கிறது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் அதிவேகமாக சென்ற லாரி மோதியதில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 19ஆக அதிகரித்திருப்பதாக செய்தி வெளியாகியிருக்கிறது. அதிவேகமாக சென்ற லாரி சாலையில் பயணித்த வாகனங்கள் மீது அடுத்தடுத்து மோதி இந்த பயங்கர விபத்து ஏற்பட்டிருக்கிறது. விபத்தில் பலியானோரின் எண்ணிக்கை 19ஆக உயர்ந்த நிலையில் காயமடைந்தவர்கள் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநர் மது போதையில் இருந்ததாக முதற்கட்ட தகவலில் தெரிய வந்திருக்கிறது. அண்மை விவரமாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கவியரசனிடம் கேட்டு பெறலாம். கவியரசன், வணக்கம். தற்போது ராஜஸ்தான் மாநிலத்தில் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான தகவல்கள். வணக்கம் ராகப்பிரியா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த விபத்துல 12 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வந்துச்சு. அது சம்பந்தமான செய்தி நம்ம பதிவு செய்யும்போது இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருந்தோம். தற்போது அதே போல்தான் நடந்திருக்கிறது. 12 இருந்து 19ஆக பலி எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. இது முக்கியமான காரணம் சிசிடிவில நீங்க பார்க்கலாம். ஒரு லாரி அதிவேகமாக போய் வழியில இருந்த பிற வாகனங்கள், கார் உள்ளிட்ட பிற வாகனங்கள் மட்டும் இல்லாம சாலையில நடந்து செல்லக்கூடிய பொதுமக்கள் மேலேயும் மோதி அவங்க தூக்கி வீசப்படக்கூடிய சேரமான காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். லோகா மண்டி அப்படிங்கிற இடத்துல தான் இந்த லாரி வருது. இந்த லாரியை ஓட்டி வந்த ஓட்டுநர் மது போதையில் இருந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இப்ப இந்த சிசிடிவில நம்ம இந்த இடத்துல மோதுறத பார்க்கிறோம். ஆனா அங்க இருந்து வரக்கூடிய தகவல்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, சுமார் 5 கிலோமீட்டர் அளவுக்கு அவர் இந்த மாதிரி தான் ரேஷ் டிரைவிங் பண்ணிட்டு வந்திருக்கிறாருன்னு சொல்றாங்க. அதாவது விபத்து நடந்த இந்த இடம் மட்டும் கிடையாது, அதற்கு முன்பாக 5 கிலோமீட்டருக்கு முன்பாக இருந்து அந்த மொத்தம் உள்ள 5 கிலோமீட்டர்லையும் இந்த மாதிரி ரேஷ் டிரைவிங் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. பொதுமக்களையும் வாகன ஓட்டிகளையும் அச்சுறுத்துற வகையில தான் அவர் லாரியை இயக்கிட்டு வந்தாருன்னு தகவல் சொல்றாங்க. தற்போது 19 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இன்னும் பலர் படுகாயமடைந்திருப்பதாகவும் அவங்க எல்லாம் மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. இது தொடர்பாக காவல்துறையினர் விரிவான விசாரணையை மேற்கொண்டு வர்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த இடத்துல போக்குவரத்தை சரி பண்ணி ஓரளவுக்கு டிராபிக் இல்லாம பண்றதுக்கான வேலைகள்லாம் நடந்திருக்கிறது. இந்த டிரைவர் எந்த ஊருக்கு சேர்ந்தவர், அவர் எங்க இருந்து வந்தாரு, அந்த லாரில என்ன எடுத்துட்டு போனாரு, இந்த இடத்துல மட்டும்தான் விபத்து ஏற்படுத்திருக்காரா, இல்ல இதுக்கு முன்னாடி 5 கிலோமீட்டர் ரேஷ் டிரைவிங் பண்ணிட்டு வந்தப்போ அங்கேயும் ஏதாவது நடந்திருக்கா அப்படின்ற விரிவான விசாரணை தான் நடந்துட்டு இருக்கு ராகப்பிரியா. இப்ப இதுல இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்ப 19ஆக இருக்கக்கூடிய உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்காமல் இருக்கணும் அப்படிங்கறதுதான் பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதே போல காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைந்து வரணும் அப்படிங்கிறதும் அனைவருடைய விருப்பமாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. இதுல இந்த மது போதையின் காரணமாக நெடுஞ்சாலைகள்ல அதே போல நகரத்தில் இருக்கக்கூடிய முக்கிய சாலைகள்ல விபத்துகள் நிகழ்வது அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இனி இது போன்ற பெரிய உயிரிழப்புகள் நடக்கக்கூடாது, சிறு விபத்துக்கு கூட நிகழாம பார்த்துக் கொள்ளணும் அப்படிங்கறதுதான் மக்கள் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதை செயல்படுத்த மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வந்தாலும் அவ்வப்போது இது போன்ற பேரச்சம்பங்கள் நிகழ்ந்து விடுவது பெரிய வேதனையை ஏற்படுத்தியிருப்பதாக மக்கள் சொல்றாங்க. ராகப்பிரியா. ராஜஸ்தான் போன்ற ஒரு மாநிலத்தின் தலைநகரில் இது போன்ற ஒரு கோர விபத்து ஏற்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி கவியரசன். Omax, Vest and Briefs.